ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்கக்கூடிய கொஸ்டின் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்ளம்ப்பா. இந்த ப்ராப்ளத்தில் வெர்டிக்கல் மோஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா கான்செப்டையும் இந்த ஒத்த ப்ராப்ளத்தில் நம்ம புரிஞ்சுக்கிட முடியும். இந்த ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினையும் தனித்தனியாக நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். when a balloon rising vertically upwards at the velocity of 10 meter per second, ஒரு பலூன் வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, மேலே நோக்கி மூவாய் போய்கிட்டு இருக்கு இல்லையா, அது 10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்போது இதோட இனிஷியல் வெலாசிட்டி இங்கே கொடுத்துட்டாங்க. இதோட இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்றது இங்கே u ஈக்குவல் டு 10 மீட்டர் பெர் செகண்ட். தென் ஹைட் ஆஃப் 45 மீட்டர், எவ்வளோ ஹைட் அட் இன்ஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 45 மீட்டர் ஃப்ரம் த கிரவுண்ட். சரிங்களா? a parachutist fails out from the balloon. அந்த பலூன்லேருந்து என்ன செய்கிறார், parachutist வெளியே குதிக்கிறார். அப்படி குதிக்கும்போது ஆஃப்டர் 3 செகண்ட்ஸ், 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் என்ன செய்கிறாரு அப்படின்னா, ஹீஸ் ஓப்பன்ஸ் த பேராஷூட் அண்டு டிஆக்சலரேட்ஸ் அட் த கான்ஸ்டன்ட் ரேட் ஆஃப் 5 மீட்டர் பெர் செகண்ட் இன்வெர்ஸ் ஸ்கொயர். அப்போது இந்த 3 செகண்ட்ஸ் வரைக்கும் இந்த டயத்தை T1ன்னு வச்சுக்கிடுவோம். இந்த T1 அப்படின்ற 3 செகண்ட்ஸ் வரைக்கும் ஆக்சலரேஷன் டியூ டு த கிராவிட்டி நம்மளுக்கு இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 மீட்டர் பெர் செகண்ட் இன்வெர்ஸ் ஸ்கொயர்டு ஸ்பீடில் தான் என்ன செஞ்சுருக்கிறாரு, அவர் வந்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. ஆனால் எப்போ பேராஷூட்டை ஓப்பன் பண்ணாரோ அந்த இடத்துல இருந்து அவருடைய வெலாசிட்டி வேரி ஆகுது. சரிங்களா? அந்த இடத்துல இருந்து அவருடைய இனிஷியல் வெலாசிட்டி வேறு. அப்போது இந்த இடத்துக்கான ஆக்சலரேஷன் அப்படின்றது ரிட்டார்டேஷன். ரிட்டார்டேஷன் அப்படின்றது நெகட்டிவில் தான் நம்ம சொல்லணும் இல்லையா, -5 மீட்டர் பெர் செகண்ட் இன்வெர்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இப்போது இது எல்லாத்தையும் ஒரு சின்ன ஒரு பிக்சர் மூலமாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுமா. இங்கே இருக்கிற ஒரு டேட்டாவெல்லாம் பார்த்துக்குங்க. கொடுத்துருக்கிறது இனிஷியல் வெலாசிட்டி u 10 மீட்டர் பெர் செகண்ட், 45 மீட்டர் ஹைட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இருந்திருக்கு. T1 அப்படின்றது 3 செகண்ட்ஸ் வரைக்கும் ஆக்சலரேஷன் டியூ டு த கிராவிட்டியில் ரீச் ஆகிருக்கிறாரு. எப்போ பேரஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறாரோ அந்த இடத்துல ஆக்சலரேஷன் நம்மளுக்கு என்ன செய்ய ஆரம்பிக்குது, அதுக்கடுத்து குறைய ஆரம்பிக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு இனிஷியலாக இந்த பேரஸ்டுடைய ஸ்பீட் அப்படின்றது நம்மளுக்கு இந்த இடத்த நம்ம நோட் பண்ணிக்கிடும். u இனிஷியல் வெலாசிட்டி 10 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ அப்போது இங்கே இருந்து இந்த பேராஷூட்டிஸ்ட் கீழே வந்து என்ன செய்கிறாரு, பெயில்ஸ் அவுட், அதாவது ஜம்ப் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல அட் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நெகட்டிவாக வரக்கூடிய இந்த வெலாசிட்டியை நம்ம எப்படி எழுதுவோம், -10 மீட்டர் பெர் செகண்ட். இதுக்கு முன்னாடியே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இவர் மேலே, அது எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் எந்த ஒரு செகண்டும் அது மேலே போய்கிட்டு இருக்கிற இடத்துல அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ரீ ஃபாலே ஆனாலும் அதோடய இனிஷியல் வெலாசிட்டி என்னவாக தான் இருக்கும், நம்மளுக்கு அதோடைய வெலாசிட்டிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால அது எவ்வளோ வேகத்தில் போயிட்டுருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய வெலாசிட்டி தான் நம்ம எழுதணும். அப்போது இவருடைய இனிஷியல் வெலாசிட்டி, இந்த பேராஷூட்டிஸ்டோட இனிஷியல் வெலாசிட்டி -10 மீட்டர் பெர் செகண்ட். இப்போது இவர் ஜம்ப் பண்ணி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, கீழே நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறார் இல்லையா. எப்போ வரைக்கும் கீழே வர்றாரு, அட்டு பேராஷூட்டை ஓப்பன் பண்ணுற வரைக்கும் இந்த இடத்த வரைக்கும் நம்மளுக்கு டைம் T1ன்னு எடுத்துக்கிடும். சரிங்களா? இந்த ஹைட்டை கூட நம்ம S1 அப்படின்ற டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக எடுத்துக்கிடுவோம். இது வரைக்கும் அவருடைய ஆக்சலரேஷன் G வேல்யூ 10 மீட்டர் பெர் செகண்ட் இன்வெர்ஸ் ஸ்கொயர் ஸ்பீடில் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. சரிங்களாப்பா? இது வரைக்கும் அவர் எடுத்துக்கிடக்கூடிய டைம் அப்படின்றது T1. இந்த டைம் தான் 3 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பேராஷூட்டை எப்போ ஓப்பன் பண்ணுறாரு, 3 செகண்ட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுறாரு. அப்போது இந்த இடத்த ரீச் பண்ணும்போது அவருக்கு என்ன செஞ்சுருக்கோம், இது வரைக்கும் வந்துக்கிட்டு இருந்த வெலாசிட்டி வேரி ஆகிருக்கும் இல்லையா. இந்த வெலாசிட்டியை V1ன்னு எடுத்துக்கிடும். ஸோ இதுக்கப்புறமா பேராஷூட்டை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா அவருக்கு வந்து என்ன செய்யும், கீழே நோக்கி நம்மளுக்கு அதுக்கடுத்து வரும்போது அதோடைய ஆக்சலரேஷன் அப்படின்றது சேஞ்ச் ஆகிருக்கு. எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, ரிட்டார்டேஷன், நெகட்டிவ் ஆக்சலரேஷன், -5 மீட்டர் பெர் செகண்ட் இன்வெர்ஸ் ஸ்கொயர்டுன்னு மாறி இருக்கு. நார்மல் எர்த்தோடைய ஆக்சலரேஷன் டு த கிராவிட்டியில் அவர் வரல. இது பேராஷூட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரிட்டார்டேஷன் ஆகிருக்கு, அவருடைய ஸ்பீடு சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போது இந்த நேரத்தில் இவர் கிரவுண்டை வந்து ஹிட் பண்ணும்போது இவருடைய வெலாசிட்டி என்ன, அது வந்து V2ன்னு வச்சுக்கிடும். சரிங்களா? ஸோ இப்போது இந்த கொஸ்டினில் நம்மளுக்கு என்ன கொடுத்தாங்களோ அதுதான் எழுதியிருக்கும். இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த பேராஷூட் அட் எனி இன்ஸ்டன்ட் 10 மீட்டர் பெர் செகண்ட். T1 செகண்ட்ஸில் அவர் பேராஷூட்டை வந்து என்ன செய்கிறாரு, பேராஷூட்டிஸ்ட் வந்து பேராஷூட்டை ஓப்பன் பண்ணும்போது அவரோட ரிட்டார்டேஷன், நெகட்டிவ் ஆக்சலரேஷன் -5 மீட்டர் பெர் செகண்ட் இன்வெர்ஸ் ஸ்கொயர்டுன்னு இருக்குது. சரிங்களா? ஸோ இதெல்லாமே நம்ம கொஸ்டினில் கெயின் பண்ண ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போது வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த பேராஷூட்டிஸ்ட் அபவ் த கிரவுண்ட் வென் ஹி ஓப்பன்ஸ் த பேராஷூட் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இந்த S2 கேட்டிருக்கிறாங்க. இந்த S2 அப்படின்றது என்னது, எர்த்துலேருந்து எவ்வளோ ஹைட்டில் என்ன செஞ்சார், பேராஷூட்டை ஓப்பன் பண்ணார் அப்படின்ற S2 கேட்டிருக்கிறாங்க. பேராஷூட்டோடைய ஹைட்டு எர்த்துலேருந்து எவ்வளோ ஹைட் இருந்துச்சு, 45 மீட்டர். ஸோ இந்த டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் S அப்படின்றது S1 + S2 = 45 மீட்டர் அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம் இல்லையா.
ஸோ இதில் S2 என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா S1 கண்டுபிடிச்சா போதும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச இனிஷியல் கிவன் டேட்டா என்னது, u ஈக்குவல் டு -10 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்றது பேராசூட்டிஸோடைய இனிஷியல் வெலாசிட்டி இல்லையா. ஸோ இதை வச்சு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் செகண்ட் ஈக்குவேஷன் வச்சு நம்ம இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிக்கலாமா. S ஈக்குவல் டு ut ப்ளஸ் ஆஃப் at ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முலாவில் S1 கண்டுபிடிக்கணும். அப்போ S1 கண்டுபிடிக்கும் போது இந்த இடத்துல ஆக்சிலரேஷன் என்னவா இருந்திருக்கும், S1 வரைக்கும் ஆக்சிலரேஷன் g தான், அதாவது 10 மீட்டர் பெர் செகண்ட் இன்வெர்ஸ் ஸ்கொயர் தான். டைம் வந்து t1 கூட எடுத்துக்கிடுமா, இந்த டயத்தை t1 எடுத்துக்கிடும். t1 அப்படின்றது 3 செகண்ட்ஸ், t1 அப்படின்றது 3 செகண்ட்ஸ். ஸோ இதை எல்லாத்தையும் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க, S1 கண்டுபிடிச்சிடலாம். -10 இன்ட்டு 3 ப்ளஸ் ஆஃப் இன்ட்டு ஆக்சிலரேஷன் விட்டு த கிராவிட்டி வேல்யூ 10 இன்ட்டு 3 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை -30 இந்த 2 10 அடிச்சுன்னா 5 இன்ட்டு 9 45. ஸோ அப்போது -30 ப்ளஸ் 45 15 மீட்டர் அப்படின்றது S1பா. ஸோ S1 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. S1 எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போது ஓவரால் மொத்தமாக எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருந்துச்சு அந்த பலூன், 45 மீட்டர். ஸோ அதுலேருந்து S2 கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ அதிலிருந்து S2 கண்டுபிடிக்கணும்னா S மைனஸ் S1 அப்படின்றது 45 மைனஸ் 15 மீட்டர் 30 மீட்டர் அப்படின்றது தான் நம்மளுக்கு இந்த ஹைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது, ஹவு ஃபார் இஸ் ஹீ ஃப்ரம் த பலூன் அட் திஸ் இன்ஸ்டன்ட். அந்த நேரத்தில் இவங்க அந்த பலூன் வந்து எவ்வளோ ஹைட்டில் இருந்துச்சு. இவர் 3 செகண்ட்ஸ் வந்து ரீச் பண்ணியிருந்தார் இல்லையா. இந்த T1 3 செகண்ட்ஸில் கீழே வந்துட்டார். பேராசூட் ஓப்பன் பண்ணுற அந்த இடத்துல இந்த பேராசூட் எவ்வளோ ஹைட்டில் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போது இந்த கொஸ்டினுக்கு நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் கவர்டு அப்படின்றது ஜென்ரலான நம்ம ஃபார்முலா ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்ட்டு டைம். எவ்வளோ வெலாசிட்டியில் நம்மளுக்கு பலூன் மேலே போய்கிட்டு இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்றத பலூனுடைய ஸ்பீடை வச்சு சொன்னோம்னா 10 மீட்டர் பெர் செகண்டில் மேலே போய்கிட்டு இருக்கு. 3 செகண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது 30 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும்ப்பா. ஸோ அவருக்கும் அந்த பலூனுக்கும் இடையில 30 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட், வித் வாட் வெலாசிட்டி டஸ் ஹி ஸ்ட்ரைக்ஸ் த கிரவுண்ட் அப்படின்னு எடுத்து கேட்டிருக்கிறாங்க. இந்த எர்த்தை ரீச் பண்ணும்போது இவர் எவ்வளவு வெலாசிட்டியில் இருப்பார். முதல்ல V1 இந்த வெலாசிட்டி தெரிஞ்சால் தான் இதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும், V2 கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ அதுக்காக நம்ம என்ன செய்யலாம், தேர்டு V1 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இனிஷியலாக ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார்முலா இருக்கு பார்த்தீங்கன்னா, ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அதை யூஸ் பண்ணுங்கள், u ப்ளஸ் gt. ஸோ ஜின்றது ஆக்சிலரேஷனுக்கு பதிலாக நம்ம சொல்கிறோம் இல்லையா. V1 அப்படின்றதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும்னா இனிஷியல் வெலாசிட்டி நம்மளுக்கு -10 தெரியும், ஜியோட வேல்யூ 10, T1 அப்படின்றது 3 செகண்ட்ஸ். சரிங்களாப்பா. ஸோ அப்போ -10 ப்ளஸ் 30 அப்படின்னு பார்க்கும்போது 20 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்றது வெலாசிட்டி V1. V1 கண்டுபிடிச்சாச்சு. V1 தெரியும் அப்படின்னா அதே இனிஷியல் வெலாசிட்டியாக வச்சு V2 கண்டுபிடிச்சிடலாமா. இந்த V2 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த T2ன்ற டைம் தெரிஞ்சிருக்கணும்ப்பா. அப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் டைம் இல்லாமல் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை எப்படி யூஸ் பண்ணலாம், V2 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு V1 ஸ்கொயர்டு ப்ளஸ் 2AS2 அப்படின்ற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுமா. ஸோ அதில் V1 ஸ்கொயர் அப்படின்றது நம்ம ஏற்கனவே இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 20 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஆக்சிலரேஷன் எவ்வளோப்பா -5 இன்ட்டு S2ன்ற இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்போ தான் பார்த்தோம். இந்த 30 மீட்டர் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுங்க. 20 ஸ்கொயர் அப்படின்னு பார்க்கும்போது 400 மைனஸ் 300. ஸோ அப்போது V2 ஸ்கொயர் அப்படின்றது 100ன்னு கிடைக்கும். அப்போ V2 அப்படின்றது போத் சைடு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நம்மளுக்கு 10 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு கிடைக்கும் இல்லையாப்பா. ஸோ அப்போ V2ன்ற ஃபைனலாக ஸ்ட்ரைக் பண்ணும்போது, அதாவது கிரவுண்டை வந்து அவர் ஹிட் பண்ணும்போது அவருடைய வெலாசிட்டி என்ன அப்படின்றத நம்ம சொல்லியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, வாட் டைம் டஸ் ஹி டேக் இன் த ஸ்ட்ரைக்கிங் த கிரவுண்ட் ஆஃப்டர் ஹிஸ் எக்ஸிட் ஃப்ரம் த பலூன். பலூன்ல இருந்து அவர் வெளியே வந்ததுலேருந்து எவ்வளவு ஓவரால் டைம் எடுத்திருக்கு. ஸோ அப்போ நம்மளுக்கு T1 தெரியும், T2 தெரிஞ்சா டோட்டல் டைம் T ஈக்குவல் டு T1 ப்ளஸ் T2 கண்டுபிடிச்சிடலாம். இதான் நம்மளுக்கு இப்போ பார்க்க வேண்டியது. ஸோ அப்போ T2 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், ஃபிஃப்த்து V2 ஈக்குவல் டு V1 ப்ளஸ் AT2 அப்படின்ற ஃபார்முலா எடுத்துக்கிடும். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம பயன்படுத்துவோம். அதில் V1 நம்மளுக்கு தெரியும், V2 தெரியும், ஆக்சிலரேஷன் ரிட்டார்டேஷன். சரிங்களா. ஸோ இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. V2 எவ்வளோப்பா 10, V1 20 மைனஸ் 5 T2. ஸோ இந்த T2 தான் கண்டுபிடிக்கணும். -10 எங்கிட்ட கொண்டு வந்துருங்க 5 T2. ஸோ 20 இந்த 10 எங்கிட்ட கொண்டு வந்துருங்க, மைனஸ் ஆகும்போது -10. ஸோ அப்போ 10 அப்படின்னு கிடைக்கும். அப்போ T2 10/5 அப்படின்னா
இந்த 5 டினாமினேட்டர் கொண்டு வரும்போது 2 செகண்ட்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ T2 நம்மளுக்கு கண்டுபிடிச்சாச்சு. எவ்வளவு 2 செகண்ட்ஸ். அப்போ T1ம் தெரியும், T2ம் தெரியும். அப்போ டோட்டல் டைம் நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? டோட்டல் டைம் அப்படின்றது T ஈக்குவல் டு T1 பிளஸ் T2. அதாவது 3 செகண்ட்ஸ் நம்மளுக்கு பேராசூட் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி, ஆஃப்டர் பேராசூட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் 2 செகண்ட்ஸ். டோட்டலி 5 செகண்ட்ஸ் தான் நம்மளுக்கு டோட்டல் டைம் எடுத்திருக்கு. சரிங்களாப்பா? நம்ம ஓவராலா வெர்டிகல் மோஷன்ல இருக்கக்கூடிய எல்லா கான்செப்டையும் இந்த ப்ராப்ளத்துக்குள்ள கொண்டு வந்துட்டோம். இந்த கான்செப்டை நீங்க திரும்ப ஒரு தடவை கூட பாருங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு நீங்க இதுல ஃபெமிலியர் ஆகுறீங்களோ அதை பொறுத்து இந்த கொஸ்டின் எப்படி கேட்டாலும் சரி, எந்த ஒண்ணு கேட்டிருந்தாலும் நம்மளுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்டாலும் உங்களால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அந்த கிவன் டேட்டாவை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுல தான் இருக்கு. பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம கொடுத்துருக்கிற இந்த கிவன் டேட்டாவை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம், அதை மட்டும் நம்ம தெளிவா இருந்தோம் அப்படின்னம்னா எந்த ஒரு ப்ராப்ளம் கேட்டாலும் ஈஸியா நம்ம சால்வ் பண்ண முடியும். இதே போல நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளத்துல பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம மிஸ்டர் பிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷன்ல ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.